சோத்திரம். இந்த குறைவில் இருப்பது, தாட்சியில் இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆமென். நீங்கள் பலவீனத்தில் இருப்பது தேவ சித்தம் அல்ல. உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவ சித்தம். சோத்திரம். முதலாவது பார்க்கிறோம், சோத்திரம், அவர் தன்னுடைய மகிமை ஐஸ்வரியத்தை நமக்கு வெளிப்படுத்த அவசியம் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது எது தேவ சித்தம் என்று பார்க்கும் பொழுது, sanctification is the will of God. பரிசுத்தம் தேவ சித்தம். ஆமென். பரிசுத்தமாய் வாழ்வது தேவ சித்தம். sanctification is the will of God. சோத்திரம். வேதத்தில் எழுதப்பட்ட 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். 1 தெசலோனிக்கேயர் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்தபடி நீங்கள் பேசி மார்க்கத்திற்கு விலகி இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். எது தேவ சித்தம்? பரிசுத்தமாக வாழணும். அல்லேலூயா. வாழ்க்கையின் எப்பக்கத்திலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, எதற்கு தான் அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார் என்று அதே அதிகாரத்தில் 7ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருங்கள். தமிழிலே வேசி மார்க்கத்திற்கு விலகி இருங்கள் போட்டிருக்கிற ஆங்கிலத்தில் நீங்கள் கவனியுங்கள். சோத்திரம். You should abstain from sexual immorality என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பாலியல் ஒழுக்க கேடுகளுக்கு விலகி இருங்கள். தேசிய மார்க்கம் அப்படி சொன்னால் நம்ம வேற ஏதோ ஒரு மார்க்கத்திற்கு விலகி இருக்க சொல்றாரு போல நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஒழுக்கக்கேடான காரியங்களுக்கு எப்படி இருங்க? விலகி இருங்கள். அதுதான் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. யூ ஷுட் அப்ஸ்டைன் ஃப்ரம் செக்ஸுவல் இம்மொராலிட்டி. ஸோ மாறுதல் அவருக்கு தெரியும். மாறுதல் என்னது? ஒழுக்கம். இம்மாறல் அப்படின்னா ஒழுக்கக்கேடுகள். அப்போ இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடுகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமா? விலகி இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். சொல்றோம். போஸ்டனாகிய பேதுரு விதமாய் சொல்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்திலே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருக்கிற செயலின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும்